12 ராசிகள்லேயே ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமே உச்சமோ நீச்சமோ பகையோ இல்லை. அதுதான் இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ். என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. உண்மையை உறக்க சொல்லக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் பிரியமாகவும் பழகக்கூடியவங்க. நியாயத்தை பக்கம் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. அதே மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா நெருப்பு ராசி, டக்கு டக்குன்னு கோபம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களே குருவோடைய ராசி, அதனால் மற்றவங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லுவாங்க. அதை கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீ இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளையிடுற மாதிரி பேசக்கூடியவங்களா அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இது உபய ராசி. எல்லாத்தையுமே டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் செடி கொடி இந்த மரம் வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய வீடு ஒரு கல்லூரிக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு பள்ளிக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு குருகுலத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு ஆலயங்கள் நிறைந்த இடத்துலையோ உங்களுடைய வீடு இருக்கும். நீதிமன்றம் சார்ந்த ஒரு இடத்துலையோ இவங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த தை மாதத்துக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இது அமைந்திருக்கு. எந்த இடத்துல பணம் கொடுத்துட்டு வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ அந்த இடத்துல பணம் இந்த மாதத்தில் வசூலாகும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்கணும். உங்களுக்கே கூட கண் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கையில் எந்நேரம் கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரிடமும் இந்த காலகட்டத்தில் பணம் கேட்க வேண்டாம். கேட்டாலும் பணம் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய பேச்சை மற்றவங்களுடைய காதுக்கு செவி சாய்க்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளுடைய பேச்சை அவங்க கேட்குறாங்க, கரெக்டான பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லது உங்களுடைய பேச்சை கேட்கலன்னா தான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல டென்ஷன் வரும், கோபம் வரும், ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதற்காகவும் யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், கோபப்பட தேவையில்லை. வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது. பேச்சுக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி மேல் அதிகாரிகள்லாம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இரும்பு ஜல்லி சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க, மெட்டல் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கெமிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி டீ கடை, இந்த உணவு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகவும் ப்ளஸ்ஸாகவும் அமையணும் அப்படின்னா
கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம், தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கையில் சேமிப்பு அதிகரிக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா ஒரு அற்புதமான கிரக அமைப்பு, காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். உறவுகளுடைய வருகை வீட்டுக்கு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. 80% இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் ஆதிகேசவரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த ஆதிகேச பெருமானை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. அதை தன்னம்பிக்கையோடு இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மூல நட்சத்திரக்காரங்க புத்திசாலித்தனமாக எல்லாத்துலேயும் செயல்படுவாங்க. நினைத்ததை சாதிப்பாங்க. ஜனவரி 29க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றியாகும். தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அந்த தடைகள் எல்லாம் சரியாகும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திரக்காரங்க சங்கர நாராயணனை வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா லாபாதிபதி சுக்கிரன் பிப்ரவரி 7 வரை குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உறவுகளுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அந்த விரிவுபடுத்துறதன் மூலிமா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி உறவுகளுடைய தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அவங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனியும் ராகும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இதுவரையிலும் எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்க மூலியமாக இருந்த அந்த மனக்கசப்பான விஷயங்கள்லாம் இனி சரியாகும். பிள்ளைங்க உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கட்சி மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு மேல் பதவியில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேசும்போது மட்டும் மற்றவங்ககிட்ட நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். பயந்து வாழ்ந்த நிலை மாறி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அந்த தைரியமாக இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மற்றவங்களால் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் சரியாகும். கால்நடைகள் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். கூட்டு தொழில் அமோகமாக இருக்குது.
மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க வாடகை வீட்டில் எதிராவரிகள் இருந்தவங்க இனி சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சொந்த வீட்டில் குடிபெயரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி சந்திராசிரமம். அன்றைய தினம் புதிய விஷயங்கள் எதையும் ஈடுபட வேண்டாம். புதுசாக தொழிலோ வியாபாரமோ தொடங்க போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முருகப்பெருமான தைப்பூசத்தன்னைக்கு போய் விரதம் இருந்து வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.